அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படின்னு நிறைய வீடியோக்கள்லையே பார்த்துருக்கோம். அதில் முக்கியமாக அமாவாசை நாளில் மட்டும்தான் காகத்துக்கு உணவு வச்சா நல்லதா, நமக்கு அப்போ தான் நன்மை வந்து சேருமா, ஏன் மற்ற நாட்கள்லாம் வைக்கும் போது என்ன நடக்கும், அதே போல் நீங்கள் கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரியான உணவு முறைகளை இந்த காகத்துக்கு வச்சு பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், பண கஷ்டம் இது எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது ஏன், இன்னும் என்னெல்லாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக நீங்களும் காகத்துக்கு உணவு வைக்கிற பழக்கம் கொண்டவங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அனுபவங்களை பார்த்துருக்கீங்களா? அதாவது காகம் வந்து ஒரு வீட்டில் நேராக உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, அடிக்கடி சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறது, வழக்கமாக ஒரே காகம் மட்டும் மீண்டும் மீண்டும் நம்ம வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரிலாம் நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் வந்து ஒரு கஷ்டம், அதில் முக்கியமானது சுபகாரியங்கள் நடக்க மாட்டேங்குது. திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பொண்ணுக்கோ எங்கள் வீட்டு பையனுக்கோ வந்து தட்டி போய்கிட்டே இருக்குது, இந்த சுபகாரியம் நடக்கலை. அப்படியே ஒரு சிலருக்கு திருமணம் ஆனாலும் கூட ஏதோ ஒரு பிரச்சனையால் உடனே வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடோ சண்டையோ ஏதோ ஒன்று வந்து பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பிரிஞ்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து விவாகரத்து வரைக்கும் போயிருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இதுக்கு என்ன பலன் கிடைக்கும், இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான பரிகார பலன்கள் செய்யணுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும். நாம் தினமும் காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நல்லதை கொண்டுட்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் திடீர்னு நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், விபத்து, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளில் இருந்து கூட வீண் பழி இவையெல்லாம் கூட நம்மளை நெருங்க விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறத சொல்கிறாங்க. அதிகாலையில் எழுந்து நம்ம காகம் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உணவை உடனே உண்ணாமல் தன்னுடைய கூட்டத்துக்கும் கொடுத்து பகரக்கூடிய ஒரு தன்மை இந்த காகத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அமாவாசை நாட்களில் மட்டும்தான் நம்ம உணவு வைக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. எல்லா நாள்லையுமே வைக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காகம் சனீஸ்வர பகவானுடைய வாகனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதே சமயம் காகமானது யமலோகத்தினுடைய வாயிலில் வீட்டு இருந்து யம தூதுவனாக செயல்படும் ஒரு பறவை, இது சாஸ்திரம் சொல்லுது. அப்படியாக இந்த காகத்துக்கு நம்ம அமாவாசை மற்றும் திதி நாட்களில் உணவு வைக்கிறதன் மூலமாக அந்த உணவானது நம்ம முன்னோர்களை சென்றடையுது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஒரு சிலர் காகத்துக்கு தினமும் உணவிடுவது வழக்கம். அப்படி உணவு வைக்கிறதால ஏதாவது பலன் உண்டா, நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்குமா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல காகமே இல்லை அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னு கவலைப்படுறவங்க இருப்பாங்க. கவலையே வேண்டாம். காகம் இல்லாத சமயத்தில் மற்ற விலங்குகளுக்கு உணவு கொடுங்க. எந்த ஒரு விலங்குக்கோ பறவைக்கோ நம்ம உணவிட்டாலும் அது நமக்கு நிச்சயமாக ஒரு நன்மையை கொடுக்கும். அதோடு ஒரு பலனையும் நம்ம எதிர்பார்க்காம உணவிடுறது தான் நல்லது. அப்படி உணவிடுவதன் மூலமாக இறைவனுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். மற்ற பறவைங்களுக்கு இல்லாத ஒரு தனித்துவம் இந்த காகத்துக்கு உண்டுங்க. காகம் அப்படிங்கிறது யமதர்மராஜாவுக்கும் சனீஸ்வரனுக்கும் உரியது அப்படின்னு பார்த்தோம். யமதர்மராஜா காகத்தின் மேலே அமர்ந்து பூலோகத்தை சுற்றி பார்ப்பாராம். அப்படி இருக்கும்போது காகத்துக்கு உணவிடுவதன் மூலமாக யமன் மகிழ்ந்து இருப்பார் அப்படின்னு ஒரு கருத்துக்குது. அதே போல் யமதர்மராஜாவும் சனீஸ்வரனுக்கும் சகோதரர்கள், இவங்க 2 பேரும். ஆகையால் காக்கைக்கு உணவிடுவதன் மூலமாக இருவருடைய ஆசையுமே நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது புதிய சாப்பாடாக வைக்கணும், பழையது வைக்கக்கூடாது. அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு படைத்தால் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து நிவாரணம் பெறலாம். காகத்துக்கு உணவு வைக்கும்போது குளிக்காமல் வைக்கக்கூடாது. அதே போல் காகத்துக்கு எந்த காரணம் கொண்டும் அசைவ உணவுகள், பழைய உணவுகளை படைக்கக்கூடாது. பிஸ்கட், கரகரப்பான ஏதாவது ஒரு தீனி, கார இனிப்பு வகைகள் இவையெல்லாம் வைக்கிறது கூட நல்லது தான்.
காக்கையை வழிபடுறதால நமக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகள் தாங்க கிடைக்கும். முக்கியமாக முன்னோருடைய ஆசி கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், தீராத கடன் தீரும். முன்னோர்கள் நேரடியாக வராமல் காகத்தினுடைய உருவில் வந்து தான் நமக்கு ஆசி வழங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானும் யமனும் சகோதரர்கள். காகத்துக்கு உணவிடுறதால இருவரும் திருப்தி அடைவாங்க. மேலும் விருந்தினர் வருவதையும் நல்ல செய்திகள் வரப்போவதையும் முன்கூட்டியே நமக்கு காகம் கரைந்து குரல் கொடுப்பதையும் அறிய முடியும். காலையில் காகையினுடைய சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னும், வாசலை நோக்கி கத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. காகத்துக்கு தினசரி உணவு வைத்தா அது தினமும் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு வந்து நம்ம கரைந்து அழைப்பதை காண முடியும். தினமும் காகத்துக்கு உணவு வைத்தா மறைந்த முன்னோர்களுடைய ஆசியும் சனி பகவானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. குறிப்பிட்டு நீங்களும் இந்த மாதிரி காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் எல்லாம் கவனிங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கும் பயன்படும். இன்னும் ஒரு சிலர் வந்து காக்காவுக்கு வைக்கக்கூடிய சாப்பாடை அது எடுக்காது. நான் வைக்கிற சாப்பாட்டை காகம் எடுக்கலையே அப்படிங்கிறதே பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயமாக இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக காகத்துக்கு சாதம் வைத்தோடனே கா கா அப்படின்னு நம்ம அதை கத்தி கூப்பிட்டா கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். சில சமயம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கக்கூடிய காகம் வந்து சாப்பிடும். ஆனால் இதுவே சில சமயங்களில் சாப்பாடு வச்சுட்டு எவ்வளவு தான் சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் கூட காகம் வராது. அதுவே சில சமயங்களில் வரக்கூடிய காகம் வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாமல் நிற்கும், திரும்பி போகும். அப்படியெல்லாம் உங்களுக்கு நடந்தால் பித்திருக்களாக நினைக்கக்கூடிய காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம இருந்தால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க காகம் சாப்பிடாம போகிறத பெரிதாக எடுத்துக்கிறது மாட்டாங்க. என்னமோ அதுக்கு பிடிக்கல போலகுது அப்படின்னு நினச்சிப்போம். இதுவே பரிகாரத்துக்காகவோ அல்லது பித்ருக்கள் ஆனால் முன்னோர்களுக்காகவோ உணவு வைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நிமிடம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்துக்கு போயிடும். இப்படி ஏன் எடுக்கலை அப்படின்னு சாப்பிடாமல் போகிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம், ஏதாவது நாம் தவறு செய்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் தொற்றிக்கொள்ளும். அப்படி செல்லும்போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் வந்து சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்திருக்களாக நாம் நினைக்கக்கூடிய இந்த காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போகிறது என்றால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மேலே அதிக கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதனால் கூட உங்கள் மேலே கோபமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இறந்து போன முன்னோர்களுடைய பித்ருக்களுக்கு திதி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிலருக்கு முன்னோர்களினுடைய இறந்த தேதி தெரியாமல் இருக்கும். அதனால் கூட சிலர் திதியை கொடுக்காமலே இருப்பாங்க. இறந்த தேதி மறந்து போனால் கூட பரவாயில்ல. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை இந்த மாதிரி நாட்களில் 3 அமாவாசை நாட்களில் ஆடி மாதம், தை மாதம், புரட்டாசி இந்த 3 அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கலாம். அப்படி நீங்கள் திதி கொடுக்க தவறினா கூட காகம் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்காது அப்படின்னு சொல்லலாம். நம்மள நிறைய பேருக்கு அவர்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னே தெரியாமல் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கக்கூடிய பாவம் ரொம்ப பெருசு. அதே ஒருபோதும் குலதெய்வமும் உங்களை மன்னிக்காது, மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போகிறதில்ல. அதுக்கு முதல்ல பரிகாரம் செய்கிறது நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தொடர்ந்து 11 நாட்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. இதுவரை உங்களை வந்து பார்க்காம தவறு செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு வாங்க. இந்த பரிகாரங்களை எல்லாம் முறையாக செய்து முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பித்திருக்களான காகங்களுக்கு சாதம் வைத்து பாருங்கள், உடனே வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். இப்படி காகத்துக்கு நான் சாப்பாடு வச்சேன் அது வந்து எடுக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தமே பட வேண்டாம். கண்டிப்பாக அந்த காகங்கள் வந்து உணவை எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் காகங்களுக்கு சாதம் வைக்கிறதால என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.